தமிழ்நாட்டில் ஏழைகள் வீட்டு பிள்ளைகள் படிக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் அமுத மொழியான, அறிவு மொழியான, இலக்கிய மொழியான இந்தி மொழிக்கு இடமில்லை. அதே திமுக மாதிரியான பெரிய பெரிய முதலாளிகள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் பணக்காரர்களுக்கு மட்டும் அமுத மொழியான, ஒரு வரப்பிரசாதமான, அறிவு பொக்கிஷமான இந்தி மொழியை படிக்க வாய்ப்பு இருக்கு. ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு ஒரு நீதியா? இந்தி மொழியை, அறிவு பொக்கிஷத்தை தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்க்க மறுத்த தமிழ்நாட்டுக்கு நாங்கள் படிக்கிறதுக்கான நிதியை தரமாட்டோம் அப்படின்னு எச்ச பொறிக்கு ராஜா சொல்லலை. இந்த நாட்டோட ஒன்றியத்தோட கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்காப்புல. அதை கொஞ்சம் என்ன அப்படிங்கிறத விலாவரியா பார்த்துடலாம் வாங்க. நமது போர்க்குரல் தொடர விரும்பினால், தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். Education policy in later spirit. Yes, this new education policy. All part of countries accepting that. Why they will not accept? Because they have a political motivation. Are they against some Tamil language? NEP is saying the local language will be the primary language of NEP. Are they opposing that? நேத்து இந்த செய்தி தான், ஒன்றிய அமைச்சர் கொடுத்த பேட்டி தான் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. தமிழ்நாட்டுக்கு ஏன் நீங்கள் கல்விக்கான நிதியை கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளாக தராமல் நிறுத்தி வச்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட 2400 கோடி ஒன்றிய அமைச்சகத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி நிலுவையில் உள்ளது. இதனால மிகப்பெரிய பாதிப்பு தமிழ்நாடு எதிர்கொண்டுட்டு இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி எழுப்பும் போது, அதெல்லாம் கொடுக்க முடியாது, அவங்க ஏன் நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த திட்டத்துக்குள்ளே தங்களை இணைச்சிக்க மாட்டேங்கிறாங்க, அப்படிங்கிறதுனால நாங்கள் நிதி தரமாட்டோம் அப்படின்னு பகிரங்கமாக வெளிப்படையாக மிரட்டல் விட்டுருக்கு ஒன்றிய பாசிச பாஜக அரசோட ஒரு அமைச்சர். அப்படி என்ன அவங்க ப்ரெஷர் பண்ணுறாங்க, இவங்க என்ன மறுக்கிறாங்க அப்படின்னா, பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற திட்டம் ஒன்று, சமக்கர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டம் ஒன்று. பேர் எந்த இலவாவது நம்ம வாயில் நுழைதான் பாருங்க. இந்த பாசிச பாஜக, மக்கள் விரோத பாஜக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எல்லாத்துக்கும் சமஸ்கிருத பேர், எல்லாத்துக்கும் இந்தி மொழியில் பேர். பொதுவான மொழி இந்த இந்தியாவில் கிட்டத்தட்ட 22க்கும் அதிகமான மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். இத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாகவே இருக்கு. அங்கீகரிக்கப்படாமல் எத்தனையோ நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மொழி பேசுகிற தேசிய இனங்களும் மொழி குடும்பங்களும் இந்த நாட்டில் இருக்கும்போது 25,000 பேர் கூட பேசாத ஒரு மொழி சமஸ்கிருதம், அதுக்கு அதிகப்படியாக நிதி ஒதுக்குறதும், அந்த மொழியில திட்டங்களுக்கு பேர் வைக்கிறதும், இந்தி மொழியில மட்டுமே திட்டங்களுக்கு பேர் வைக்கிறதுங்கிற அராஜக போக்க இந்திய ஒன்றிய அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இந்த 2 திட்டம், பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிறது ஒரு பள்ளிக்கூடங்களை ஒரு 14,000 பள்ளிக்கூடங்களை ஆரம்ப நிலையில பரிசோதிக்கிற திட்டம். என்ன திட்டம்? புதிய கல்விக் கொள்கை திட்டத்தின் மூலமா அந்த திட்டத்தை அரசு பள்ளிகளில் செயல்படுத்துகிற திட்டம். அதாவது நீங்க நேரடியாக புரிஞ்சுக்கணும்னா, பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துகிற திட்டம் அப்படின்னு இருக்கலாம். இது சமக்கர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற அந்த திட்டம் மாநிலங்களுக்கு நிதியை பகிர்ந்தளிக்கக்கூடிய திட்டம். என்ன நிதியை பகிர்ந்தளிக்கும்னா, கல்விக்கான நிதியை பகிர்ந்தளிக்கக்கூடிய திட்டம். அந்த பள்ளிகளுக்கான திட்டங்களுக்கான நிதி 60% ஒன்றிய அரசு தரும், 40% மாநில அரசு தரும். ஒரு 10%, 20% கூட அவங்க தராங்கன்னு வச்சுங்களேன். எந்த திட்டமும் மாநில அரசு நிதி இல்லாமல் இல்லை. இந்த 60% நிதியும் கூட நம்ம வரி பணம் தான். எதுவுமே ஒன்றிய அரசுக்குன்னு ஏதுங்க தனியா நிதி? மாநிலங்கள் ஒன்றிணைஞ்சது தானே இந்தியா. நாமெல்லாம் கொடுக்குறதானே அவங்க வரி பணம். நீங்கள்லாம் கொடுங்க, உங்களுக்கு தேவையான போது நான் தரேன், பிரித்து தரேன்னு சொல்லி வாங்கிட்டு, என்னமோ அவன் அப்போ வீட்டு சொத்தை தர மாதிரி, நிர்மலா சீதாராமனோட அவங்க அப்பா வீட்டு சொத்தை தர மாதிரியும், மோடியோட சொத்தை தர மாதிரியும் நமக்கு பில்டப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த 2 திட்டம், பிஎம் ஸ்ரீங்கிறது புதிய கல்விக் கொள்கை, இந்த சமக்கர சிக்ஷா அபியான் அந்த எஸ்எஸ்ஏ அப்படிங்கிற திட்டம் நிதியை பங்கீட்டு தர திட்டம். இந்த நிதி பங்கீடு திட்டத்தில் தான் என்ன பிரச்சனை அப்படின்னா, 2023, 2024க்கான கடைசி தவணையை நமக்கு 249 கோடி தரணும். அது மட்டும் இல்லாமல் 2024 to 2025 கல்வி ஆண்டுக்கான நிதி அப்படிங்கிறது 3586 கோடி மொத்தம். அதில் 2152 கோடி ஒன்றிய அரசு தர வேண்டியது. இன்னைய வரைக்கும் 2023-24 ஆண்டுக்கான இறுதி தவணையான அந்த 249 கோடியும் தரல. இந்த 2152 கோடியில முதல் தவணையும் தரல, ஒரு தவணையும் இன்ன வரைக்கும் நமக்கு தரல. மொத்த நிதியும் கிட்டத்தட்ட மொத்தமா
2400 கோடி கல்வி திட்டங்களுக்கான நிதியை நம்ம தமிழ்நாட்டு கல்வியே முடக்கி போடுற அளவுக்கான நிதி நெருக்கடிய ஒன்றிய பாஜக அரசு, பாசிச பாஜக அரசு, தமிழர் விரோத பாஜக அரசு, மக்களின் கல்விக்கு எதிரான பாஜக அரசு நம்மளோட நிதியை நிப்பாட்டி பள்ளி குழந்தைகளோட கல்வியில விளையாடிக்கிட்டு இருக்கு. அதை பத்தின கேள்வி எழுப்பும் போதுதான் திமிருத்தனமா ஒன்றிய பாஜக அமைச்சர் வந்து நீங்க புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நாங்க தருவோம் அப்படிங்கிற பதில தந்திருக்காங்க. 2400 கோடி நமக்கு வரணும். இப்ப இவங்க 2400 கோடியை நிறுத்தி வச்சிருக்கிறதுனால என்ன பாதிப்புன்னா, தமிழ்நாட்டில் தற்காலிக ஆசிரியர், பகுதி நேர ஆசிரியர், சிறப்பு ஆசிரியர்கள், வட்டார மைய பயிற்றுனர்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட 15,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியாத நெருக்கடியை தருது. தமிழ்நாடு அரசு தன்னோட மாநில நிதியிலிருந்து எக்ஸ்ட்ரா ஒதுக்கி சம்பளங்களை போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சம்பளங்களை போட்டுக்கிட்டு தமிழ்நாடுக்கு கூடுதல் நிதி நெருக்கடியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு ஒன்றிய பாஜக அரசு. அது மட்டும் இல்லாம ரைட் டு எஜுகேஷன் RTE அப்படிங்கிற அந்த சட்டத்தின் மூலமா தனியார் பள்ளிகள்லயும் 25% இடஒதுக்கீடுல படிக்கிற ஏழை எளிய மாணவர்களோட கல்வி கட்டணம், போக்குவரத்து கட்டணம், அவங்களுக்கான தற்காப்பு கலையை பயிற்றுவிக்கிறது, இப்படின்னு அவங்களுக்கான அனைத்து கல்வியையும் செலவையும் ஒன்றிய பாஜக அரசு பறிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு. இதனால தனியார் பள்ளிகளில் ரைட் டு எஜுகேஷன் சட்டத்தின் மூலமாக படிக்கிற 25% மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்களோட கல்வியோட எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிடுச்சு. இப்படி நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களோட, ஏழை எளிய மாணவர்களோட கல்வியை குறியா ஆக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஸ்டாலின் வீட்டில் நடத்துகிற ஸ்கூலில் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறான், தமிழ்நாட்டில் ஸ்டாலின் குடும்பம், திமுக குடும்பம் நடத்துகிற ஸ்கூலில் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறான், பணக்கார வீட்டு பசங்க ஹிந்தி படிக்குது, ஏழை வீட்டு பசங்க, அரசு பள்ளி வீட்டு பசங்க மட்டும் ஹிந்தி படிக்க மாட்டேங்குது, இது அநியாயம், இதுக்காக நாங்கள் போராடுறோம் அப்படின்னு எச்ச பொறிக்கு கும்பல் வந்து நம்மகிட்ட கதை அளந்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏழை வீட்டு பிள்ளைகள் ஹிந்தி படித்து நாங்கள் என்ன பானிபூரி மயிர் விற்கிறதுக்காடா போனோம்? நாங்கள் எதுக்கு ஹிந்தி படிக்கணும்? எங்களுக்கு எதுக்கு ஹிந்தி? ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் இருக்கிறவங்கலாம் இங்கே வந்து ஐஸ்கிரீம் விற்றுக்கிட்டு இருக்கான், பானிபூரி விற்றுக்கிட்டு இருக்கான், கம்பி கட்டுற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், ஃப்ளைஓவர் கட்டிக்கிட்டு இருக்கான். எங்களை ஹிந்தி கற்றுக்கிட்டு நீ என்ன புடுங்க சொல்கிற? நீ எல்லாருக்கும் எல்லா பாடத்திட்டத்துக்கும் இருமொழி கொள்கையை தாராளமாக பயன்படுத்து, யாருக்குமே எந்த சிக்கலுமே இல்லையே. நாங்கள் மட்டும் 3 மொழி படிக்கணும், நீங்கள் வடநாட்டா மட்டும் பார்க்க வாயினங்க மட்டும் உங்களுக்கு ஒரே மொழி, அதுவும் உங்கள் தாய்மொழி. நாங்கள் எங்கள் தாய்மொழியை காப்பாற்றிக்க நாங்கள் தமிழ் படிக்கணும், எங்கள் தாய்மொழியை உயர்த்தி பிடிக்க நாங்கள் தமிழ் படிக்கணும், தமிழ் படிப்போம், அது எங்களோட கடமை. ஆனால் உங்களோட பேசுவோம் நாங்கள் ஹிந்தி படிக்கணும், உலகத்தோட பேசுவோம் நாங்கள் ஆங்கிலம் படிக்கணும். அதே நீயும் உள்ளூர் மொழியும் படிச்சுட்டு ஆங்கிலத்தையும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உன்னோட ஆங்கிலத்திலே பேசிட்டு இருப்பனே. அவன் தாய்மொழி ஆங்கிலம் படிச்சிருந்தான்னா வடநாட்டானோ, நாமளும் நம்ம தாய்மொழி ஆங்கிலம் படிச்சிருந்தோம்னா நாம் வெளிநாடு போகும்போது ஆங்கிலம் பேச போகிறோம், உள்ளூரில் இருக்கும்போது தமிழ் பேச போகிறோம். நாம் வடநாட்டா இங்கேயும் வரும்போது 2 பேருக்குமே ஆங்கிலம் தெரியும், ஆங்கிலத்தில் பேசிக்க போகிறோம். ஆனால் இவனுங்க என்ன சொல்கிறானுங்க அப்படின்னா, வடநாட்டா எவனோ ஆங்கிலம் படிக்க மாட்டான் அப்படின்னு இவன் சொல்கிறான். படிக்க மாட்டான், எங்களுக்கு ஒரு மொழி தான், நாங்கள் இந்தியை மட்டும்தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்போம், அவன் தாய்மொழியே நாங்கள் அழிச்சுவிட்டு அவனுங்களுக்கெல்லாம் நாங்கள் இந்தியை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டதுனால அவனுங்க தாய்மொழியே யாருக்கும் இப்போ இல்லை, அழிச்சிட்டோம், அதனால் அவங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும், அவங்க கூட பேசுவோம், நீங்கள் ஹிந்தி கற்றுக்குங்க, உங்கள் தாய்மொழிக்கும் நீங்கள் தமிழ் படிங்க, நீங்கள் வெளிநாட்டுக்கு போனால் இங்கிலீஷ் படிங்க, ஆக மொத்தம் நீங்கள் 3 மொழி படிங்க, நாங்கள் ஒரே மொழி படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறானுங்க இந்த பாக்கு வாயினுங்க, பீடா வாயினுங்க. தேசிய கல்விக் கொள்கையில் அப்படி என்னத்தான் வச்சுருக்காங்க, நம்ம எதுக்கு எதிர்க்கிறோம் அப்படின்னு இதை பற்றி தெரியாதவங்களுக்கு சில கேள்வி இருந்துச்சுன்னா ரொம்ப சுருக்கமாக ஒரு 3 பாயிண்ட் அதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, 1 3ஆவதுக்கு 5ஆவதுக்கு 8ஆவதுக்கு அந்த மாதிரி பொது தேர்வு வைக்கிறது. 10வது 11வது 12வது ஏற்கனவே இருக்கிறது பொது தேர்வு நடக்கும், பப்ளிக் எக்ஸாம். அது இல்லாமல் 3ஆவது படிக்கும்போதே அவனுக்கு பொது தேர்வு வைக்கிறது. ஃபெயில் ஆகிட்டான்னா அவனை மாடு மேய்க்க அனுப்பிச்சிடணும், ஃபெயில் ஆகிட்டான்னா அவனை கொளுத்து வேலைக்கு அனுப்பிச்சிடணும், செருப்பு தைக்க அனுப்பிச்சிடணும், சாக்கடை எல்லாம் அனுப்பிச்சிடணும். அங்கேயும் மிஸ் ஆகி 5வது வரைக்கும் வந்துச்சுன்னா 5ஆவதுலேயும் ஃபெயில் ஆக்கி அவனை மறுபடியும் சாக்கடையில் அனுப்பிச்சிருவோம், மாடு மேய்க்க அனுப்பிச்சிருவோம், பன்னி மேய்க்க அனுப்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் அங்கேயும் மிஸ் ஆகி வந்தான்னா 8ஆவதுல அனுப்பிச்சிருவோம். எங்கேயாவது ஒரு இடத்துல அவனை கட் பண்ணி அவன் படிக்க விடாமல், அவனை குலத்தொழில் செய்ய, அவன் குடும்ப தொழில் செய்ய, அவனை முன்னேற விடாமல் முடக்கி போடுற வேலையை செய்யும். இதுதான் முதல் பாயிண்ட் அதில் தெரிஞ்சுக்க வேண்டியது. 3, 5, 8, 10, 11, 12 எல்லாத்துக்கும் பப்ளிக் எக்ஸாம் பொது தேர்வு. அதுக்கடுத்து மும்மொழி கொள்கை, இந்தி கட்டாயம்.
அதுக்கடுத்து 6வதுக்கு மேலே இதெல்லாம் நீ மீறியும் படிச்சுக்கிட்டே வர, பாஸ் ஆகிக்கிட்டே வர, வீட்டில் அப்பா அம்மாலாம் சொல்லி கொடுத்து ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டே வர அப்படின்னாலும் அவனுங்களே குலத்தொழில் அப்படிங்கிற தொழிற்கல்விங்கிற பேரில் குலத்தொழில் பாடத்தை இப்போ மதிய வரையும் பள்ளி பாடத்தை படிக்கிற அப்படின்னா மதியத்துக்கு மேலே குலத்தொழிலை பற்றி பயிற்சி கொடுப்பானுங்க. எல்லா விதத்துலையும் நீ குலத்தொழிலை கற்றுக்கிட்டு நீ எப்படியாவது உன் குலத்தொழில் செஞ்சு நாங்கள் ராமர் காலத்துக்கும் ராமாயண காலத்துக்கும் மகாபாரத காலத்துக்கும் இந்தியாவை கொண்டு போயிடுறோம், நீங்கள் எல்லாம் எங்களுக்கு மறைமுகமாக அடிமையாக இருந்து எங்களுக்கு போர் அடிச்சு போச்சு, நேரடி அடிமையாக வந்துருங்க அப்படின்னு இந்த குடிமியோட கைக்கூலியாக இருக்கிற பாஜக அரசு இதை செய்யறதுக்கு தான் ஆர்எஸ்எஸோட வேலை திட்டத்தை தமிழ்நாட்டுக்காரனை தமிழனை படிக்க விடாமல் மீண்டும் அடிமையாக்க கொண்டு வர்றதான் புதிய கல்விக் கொள்கை. அந்த மாதிரி எங்கள் பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க உனக்கு அடிமையாயிடுவாங்க, எங்கள் பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க மாடு மேய்ப்பாங்க, எங்கள் பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க சாக்கடையில் போவாங்கன்னு உங்களுக்கு கல்விக்கு ஏற்றுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்தினா உனக்கு கல்விக்கு நிதி கொடுக்குறேன் அப்படிங்கிறான். அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுக்குடா கல்விக்கு நிதி அப்படிங்கிற மாதிரி தான் நாம் செருப்பால் அடித்து காரி துப்பிக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் ஒரு மொழி போற தூண்ட பாஜக ஆயத்தமாகுது. தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதை விட வேகமாக ஆயத்தமாக வேண்டிய தேவை இருக்கு. தொட்டா நம்ம கல்வியை பறிச்சா நம்ம சுயமரியாதையை தொட்டா தமிழ்நாடு எப்படி ரியாக்ட் பண்ணும், எப்படி ரிப்ளை பண்ணணும்னு ஏற்கனவே வரலாறு இருக்கு. அதை இந்த பாக்குவாய பாஜக காரணங்க மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதை காட்ட தமிழ்நாடு எப்பவும் தயாராக தான் இருக்கு. தமிழ்நாட்டு மாணவர்களோட கல்வியை பறிக்கிற விதமாக பேசின ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு மீண்டும் ஒரு முறை அரசியல் வெங்காயம் சார்பாக மிக கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம். செய்வோம்.